ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க இங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிறுமிகள் இல்லை பெண்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து யாரையா கூட்டு போங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், ஒரு ஆட்சியில் இப்படி சமூகத்தில் இப்படி ஒரு குற்றங்கள் நடக்குதுன்னா டைரெக்டாக அந்த ஆட்சி எப்படி வந்து இதை வந்து மாற்ற முடியும், கட்டுப்படுத்த முடியும், குறைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம இப்படி ஒரு சாடுறப்போ நம்ம இதை வந்து இதை செய்கிற குற்றவாளிகள் எங்கேருந்து உருவாக்கப்படுகிறார்கள்னு பார்க்கணும். மதுக்கடைகளிலிருந்து உருவாக்கப்படுகிறார்கள். இந்த எல்லா குற்றத்துக்கு பின்னாடியும் மதுங்கிற ஒரு கிரியா ஊக்கி இருக்கு, ஒரு கேட்டலிஸ்ட் இருக்கு. கரெக்டா? இது என்ன பண்ண போறீங்க? தொடர்ச்சியா ஒவ்வொரு இதுக்கும் இந்த மதுவால நமக்கு இவ்வளவு வருமானம் வருது, மதுவால அவ்வளவு வருமானம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு அதை சப்ப கட்டி அதை பாதுகாத்துட்டே வரோம். மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை யாரும் எடுக்கல. சும்மா சொல்லுவாங்க, நாங்க வந்தா ஆட்சிக்கு வந்தா மது கடைகளை குறைக்கிறோம்பாங்க. குறைச்ச வண்ணம் கிடையாது. யாருமே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மது கடையை குறைக்கல. இதனால பெண்களுக்கு பெரிய அளவு அச்சுறுத்தல் இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ் ரொம்ப அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில். குடிக்கிறவனுக்கு ஏங்க சும்மாவே வந்து ஆண்பிள்ளைகள் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துவாங்கன்னா, மது குடிக்கப்படுற ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவான்? மிருகமா மாறுறான். ஸோ இந்த இடங்கள்ல நிறைய இடத்துல பெண்களுக்கு இதுல பெரிய பாதிப்பு இருக்கு. அதனால பெண்ணியவாதிகள்லாம் ஒரு சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. நம்மளும் குடிச்சிட்டு அவங்களை அடிக்கணும் அப்படின்னு. இதுதான் அவங்களோட அறிவுக்கு, பெரியாரிய பெண்ணியவாதிகளுக்கு அதுதான் அவங்களோட அறிவுக்கு அதுதான் தெரியுது. அவங்களாம் குடிச்சானா நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா குடிச்சு நம்ம வந்து சமத்துவத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு அவங்க ஒரு தரப்பு. இப்ப அப்படி ஒரு புது விதமான பெண்ணியம். இப்ப இந்த சினிமா படங்கள் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா குடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ட்ரெண்டு. படம் எடுக்கணும், டைரக்டருக்குள்ள படம் எடுக்கணும். இப்ப கூட நான் பார்த்தேன், ஏதோ பார்த்தேன், ஏதோ காதல் படம். அதுல பார்த்தா டைரக்டர் வந்து தப்பான டைரக்டர் தான். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம், இவர் டைரக்டர்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இவர் ஏதோ ஹீரோவா நடிச்சிருக்காருல்ல, அந்த படத்துல பார்த்தா ஆணும் பெண்ணும் சமமா உட்காந்து குடிக்கிறதையே காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்தை பத்தி நான் சொன்ன அந்த விமர்சனத்துல சொல்லியிருந்தா நல்லா டீசெண்டா போயிட்டு இருந்துச்சு. சம்பந்தமே இல்லாம கூடி அதுக்கப்புறம் ப்ரீ மேரிட்டல் செக்ஸை வந்து அந்த இடத்துல திணிச்சிருப்பாங்க. இது என்ன கான்செப்ட்னே புரியல. இவர் வந்து எல்லாமே அதுக்கு என்னங்கடா கலாச்சார கருமம். இவன் எல்லாம் பண்ணிடுவானா, பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கூட விட்டுட்டு வந்துருவானா. பிரதீப் ரங்கநாதனே பரவாயில்ல, மினி பிரதீப் ரங்கநாதன் அப்படிதான் தோணுது. இவன் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவ போய் ஒருத்தனை கட்டி பிடிச்சோன்னா விட்டு வந்துருவானா இவன். அதுக்கு மேல ஒரு கொடுமை நடக்கும். பழைய கேர்ள் ஃப்ரெண்டை போயிட்டு பார்த்து லவ் சொல்லாம இருந்தது லவ் சொல்லுவாரு. அவர் குழந்தை இருக்கும் பக்கத்துல, மட்டும் இல்ல வயிற்றுலயும் இருக்கும் இன்னொரு குழந்தை. புருஷன் எல்லாம் அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான், எங்க போயிருக்கான் அப்படிங்கிற ஒரு அது 96 எஃபெக்ட். அது கட்டின பாய் வந்து கஷ்டப்பட்டு அந்த பெக்ரேன்ல குண்டடிக்கல உட்காந்துக்கிட்டு இவளுக்காக வந்து காத்துட்டு இருந்தா இவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஓ என்ன இப்படிலாம் லவ் பண்ணிருக்கியா நீ, ஏன் இப்ப இன்னும் லவ் பண்ணு. என்ன கன்றாவே படமா எடுத்து வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல இப்ப இல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தத்துவ ஞானிகளுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த தத்துவ ஞானிகள் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் எப்படி இருக்கும்? இப்ப அதை பார்த்து வளரக்கூடிய இந்த யங் ஜெனரேஷன் எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆயிருந்தாலும் போ அவகிட்ட போய் பேசு. இது எவ்வளவு ஒரு தப்பான ஒரு இது. அவ கல்யாணமே குழந்தை குட்டியோட சுத்திட்டு இருக்கா. இப்ப அவளை கூட்டு தனியா உட்காந்து இப்போ ஒரு பொண்ணை வச்சு நீ பேசுற அப்படின்னா, இப்ப நான் ஒரு கணவராக நான் சொல்றேன், இப்ப அந்த பெண் தன்னுடைய ஸ்கூல்மேட்ஸ் கூட போறதும் கூட சந்தேகப்படுவானா பட மாட்டானா ஒரு ஆண்? கண்டிப்பா. என்னடா எடுத்து வைக்கிறீங்க? தப்புனா தப்புன்னு சொல்லுங்கடா. சரியானதை சரின்னு சொல்லு, தப்பானது தப்புன்னு சொல்லு. அந்த தப்பான விஷயத்துக்குள்ள சரியான ஒரு விஷயத்த நொட்டி காட்டணும்னா எனக்கு என்ன புரியல.